வணக்கம். காஸ்ட் அக்கவுண்டிங்ல இன்னைக்கு லேபர் காஸ்ட் பார்க்கலாம். ஸோ லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் காஸ்ட் அண்ட் டோட்டல் காஸ்ட்ல இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் இம்பார்ட்டன்ட் காஸ்ட். ஸோ இப்ப நம்ம பிரைம் காஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல? டைரக்ட் மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ் கொண்டு வருவோம் இல்லையா? 3ம் சேர்ந்தா தான் பிரைம் காஸ்ட். அதே மாரி இன்டைரக்ட் மெட்டீரியலா இருந்தாலும், லேபரா இருந்தாலுமே நம்ம எதுல கொண்டு வருவோம்? டோட்டல் காஸ்ட்க்கு கொண்டு வருவோம். ஸோ, இந்த லேபர் காஸ்ட் அப்படின்றது என்னன்னாக்கா, இந்த நம்ம லேபர்ஸ் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் வச்சு கம்பெனிஸ்ல நம்ம வேலை பார்க்குறாங்க இல்லையா? ஃபேக்டரி ஏரியால. ஸோ, அவங்களுக்கு எவ்வளோ ஆக்சுவல் காஸ்ட் இன்கர் ஆகுது அப்படின்றது தான். ஸோ, இந்த காஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, வேஜ் பில் அப்படின்றது தான் வந்து அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ, அந்த இடத்துல வேஜஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி அவங்க டைரக்ட் லேபர் அண்ட் இன்டைரக்ட் லேபர் அப்படின்னு 2ஆ கேட்டகரைஸ் பண்ணி, அவங்களுக்கு அந்த இடத்துல பேமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ, டைரக்ட் லேபர் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, டைரக்ட்டா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல, நேரடியா அந்த அ புரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகுறது. அதாவது இட் கேன் பி அசர்டைன் அண்ட் அலோகேட்டட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த அவுட்புட். பட் இன்டைரக்ட் லேபர் அப்படின்றது அந்த வேஜஸ் வந்து பே பண்றாங்க இல்லையா? அவங்க வந்து டைரக்ட்டா வந்து இன்வால்வ் ஆகல புரொடக்ஷன்ல. பட் இன்டைரக்ட்டா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு ஸ்வீப்பர்ஸ் இருக்கலாம், ஹெல்ப்பர்ஸ் இருக்கலாம், அந்த கம்பெனில, ஃபேக்டரில வாட்ச்மேன் இருக்கலாம், மெக்கானிக் இருக்கலாம், சூப்பர்வைசர் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கும் சேலரி குடுப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்ல வந்துரும். நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னாடி லேபர் டர்னோவருக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்டின்னாக்கா, லேபர் காஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம எதுக்கோசரம் பண்றோம் அப்டின்னாக்கா, ஆ ஜாப் வந்து பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஜாபுக்கும், ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இவ்ளோ செலவாகுது லேபர். அதே மாரி லேபர் அந்த டர்னோவர எப்படி ரெட்யூஸ் பண்ணலாம்? ஸோ இந்த மாரி சில இன்ஃபர்மேஷன்க்கோசரம் இதுதான் ஒரு பெரிய அப்ஜெக்டிவா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்றோம்? ஸோ இந்த லேபர் காஸ்ட் கால்குலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னிக்ஸ் ஆஃப் அந்த லேபர் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அ அதாவது பெர்சனல் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அண்ட் வொர்க் ஸ்டடி டிபார்ட்மெண்ட், டைம் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், பேரோல் டிபார்ட்மெண்ட், காஸ்ட் அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, லேபர் காஸ்ட்ட அசர்டைன் பண்றதுக்கும், அத எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத அனலைஸ் பண்றதும், இந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸோட முக்கியமான ஃபங்ஷன்ஸ். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, கமிங் டூ த டாபிக் லேபர் டர்னோவர். ஸோ இந்த லேபர் டர்னோவர் அப்படின்றது என்னன்னாக்கா, நம்மளோட லேபர் ஃபோர்ஸ்ல சேஞ்ச் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வேலைய விட்டு போவாங்க. இப்ப வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, திடீர்னு அவங்க வேலைய விட்டு ஒரு 50 பேர் போறாங்க அப்படின்னா, அதுதான் லேபர் டர்னோவர். ஸோ இந்த மாரி அதிகமா லேபர் டர்னோவர் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத மேனேஜ்மென்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, லேபர் டர்னோவர் அதிகமா இருக்கும்போது, என்ன ரீசன்? காசஸ் ஃபார் த லேபர் டர்னோவர் என்ன? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும்? அவன் ஏன் வேலைய விட்டு போறான்? அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துல அவங்க வந்து அனலைஸ் பண்றதுக்கு இந்த லேபர் டர்னோவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லேபர் டர்னோவர எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மென்ட் ஆஃப் லேபர் டர்னோவர் 4 மெத்தட்ஸ் இருக்கு. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, லேபர் டர்னோவர் அண்டர் செப்பரேஷன் மெத்தட். ஓகேவா? நம்பர் 2 பார்க்கும்போது ரீப்ளேஸ்மென்ட் மெத்தட். Number 3, labor turnover under flux method. Number 4, additions method. So, first method, labor turnover under the separation method. So, இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். Number of employees left from the organization during the period divided by average number of employees during the period. So, இந்த மெத்தட்ல எவ்வளோ பேர் வேலைய விட்டு போனாங்க, ஆவரேஜா எவ்வளோ எம்ப்ளாயீஸ் அங்க இருக்காங்க அப்படின்றத வச்சு பண்ணாங்கன்னா, அந்த செப்பரேஷன் மெத்தட்ல எவ்ளோ லேபர் டர்னோவர் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் மெத்தட்ல ரீப்ளேஸ்மென்ட் மெத்தட்ல நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரீப்ளேஸ்ட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன்டூ 100. எவ்வளோ பேர் இப்ப 10, 20 பேர் போயிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பதிலா எவ்வளோ பேர் உள்ள வந்திருக்காங்க. அதுதான் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரீப்ளேஸ்டுன்னு அர்த்தம். டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன்டூ 100 பண்ணோம்னா, ரீப்ளேஸ்மென்ட் மெத்தட் மூலமா லேபர் டர்னோவர் எத்தன பெர்சன்டேஜ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்பர் 3 லேபர் டர்னோவர் அண்டர் த ஃப்ளக்ஸ் மெத்தட். ஸோ இதுல வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்
who left the organization and those recruited by the organization during the period. அப்படின்னாக்கா, இதுல எவ்ளோ பேர் வேலைய விட்டு போனாங்க. அதுக்கப்புறமா எவ்ளோ பேர் வந்து வேலைக்கு உள்ள ஆள் எடுத்திருக்காங்க, அந்த பீரியட்ல. ஸோ இது 2த்தையும் ஆட் பண்ணி எதால டிவைட் பண்றோம்? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டூரிங் த பீரியடால டிவைட் பண்றோம். அதாவது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட்டட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன்டூ 100 பண்ணும்போது, இந்த ஃப்ளெக்ஸ் மெத்தட்ல நம்மளுக்கு எத்தன பெர்சன்டேஜ் அந்த லேபர் டர்ன் ஓவர் நடந்திருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, லேபர் டர்ன் ஓவர் அண்டர் த அடிஷன் மெத்தட். இந்த மெத்தட்ல பார்க்கும்போது number of employees recruited during a particular period alone is taken into consideration. Number of employees recruited during the period alone is taken into consideration, including those recruited for expansion program, etc. So, இதை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா பார்க்கும் பொழுது number of additions during the period divided by average number of workers during the period. ஸோ அப்போ additions அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் வேலைக்கு உள்ள எடுத்திருக்காங்களோ, எக்ஸ்பேன்ஷனுக்கு எடுத்திருந்தாலுமே, அவங்கள ரீப்ளேஸ்மென்ட்க்கு எடுத்திருந்தாலும் சரி, எக்ஸ்பேன்ஷனுக்கு எடுத்திருந்தாலுமே, அவங்கள என்ன பண்ணணும் இந்த இடத்துல? நம்ம கணக்குல கொண்டு வந்துக்கணும். ஸோ இந்த அடிஷன்ஸ் மெத்தட்ல டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டூரிங் த பீரியட் இன்டூ 100 இத பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? லேபர் டர்னோவர் அண்டர் திஸ் மெத்தட்ல நம்மளுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் லேபர் டர்னோவர் கிடைச்சிடும். ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த லேபர் காஸ்ட்டோட இன்ட்ரடக்ஷன் டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதோட மட்டும் இல்லாம லேபர் டர்னோவர்ல இந்த 4 மெத்தட்ஸ் அதாவது 4 மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் த லேபர் டர்னோவர் ஃபார்முலாஸ் குடுத்திருக்கு. ஸோ இதுக்குண்டான சம்ஸ் வந்து அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ.